ஃபேன்ஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வடசென்னை பார்ட் 2 படத்தை பத்தின தகவல் இப்போ ஒன்னு வெளியாகி ரசிகர்களோட மத்தியில ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2018ல ரிலீஸ் ஆன வெற்றிமாறனோட டிரெக்ஷன்ல தனுஷோட ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் வடசென்னை. தனுஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், அமீர், சமுத்திரகனி, டேனியல், பாலாஜி, கிஷோர், ஆண்ட்ரியா அப்படின்னு பலரோட நடிப்புல இந்த படம் உருவாச்சு. வடசென்னை அங்க வாழ்ற மக்களோட வாழ்வியல ரொம்பவே தத்ரூபமா பேசின படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆக்டரும் தங்களோட கதாபாத்திரத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸோட மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின மாபெரும் ஹிட் அடிச்சிச்சு. சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல உருவான பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா தனுஷ் வெற்றிமாறனோட காம்போல உருவாகிற படம் ரொம்பவே பேசப்படுற படமா தான் அமையும். அந்த வகையில இந்த படமும் பெஸ்டா தான் அமைஞ்சிருக்கு. வடசென்னை படத்தினுடைய வெற்றி ரசிகர்களோட மத்தியில அடுத்த பார்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பை கிளப்புச்சு. அதே மாதிரி விடுதலை படத்தினுடைய ப்ரமோஷன்களை பேசின வெற்றிமாறன் வடசென்னை பார்ட் 2 உருவாவது நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். விடுதலை பார்ட் 2 படத்தை தொடர்ந்து சூர்யாவோட வாடிவாசல் படத்தை டிரெக்ட் பண்ண போற வெற்றிமாறன் அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டு வடசென்னை பார்ட் 2 படத்தை டிரெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிமாறன் இந்த ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போறதில்ல. அவருக்கு பதிலா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரான கார்த்திகேயன் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு.